எல்லோருக்கும் வணக்கங்க. நான் கார்டனிங் 101லேருந்து கல்பனா. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கம்போஸ்டிங் தாங்க. நம்ம செடி நிறைய வளர்க்குறதோட அதுக்கு தேவையான உரத்தை அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யணுங்க. அதுக்கு இப்போது நம்ம வீட்டில் கிடைக்கிற ப்ரௌன் வேஸ்ட்டு, காய்கறி வேஸ்ட்டுங்கெல்லாம் போட்டு ஈஸியாக நம்ம உரம் தயாரிக்கலாங்க. நம்ம வீட்டில் சேர்ந்த ஒரு 3 நாளுக்கான காய்கறி தோலுங்க. இல்லைங்க, வெங்காயம், உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி வெண்டைக்காய், இது நம்ம தோட்டத்து வெண்டைக்காய் தாங்க. ஒரு 2 நாள் பறிக்காமல் விட்டுட்டேன், ரொம்ப ஊற்றி போயிடுச்சு. இப்போ இது ஒரு லேயர் வாழைப்பழம் தோல் இதெல்லாம் சேர்த்து நம்ம போட்டு இதை ஒரு நல்ல ரிச்சான உரமாக ஆக்கி நல்லா மக்க வச்சு செடிங்களுக்கு கொடுக்க போகிறோங்க. நான் உண்மையை சொன்னேன்னா நம்ம வீட்டில் இருக்கிற செடிங்க எல்லாத்துக்குமே இந்த காய்கறி வேஸ்ட்லேருந்து தயாரித்த உரம் தாங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம 1:1:1. இப்போ நெக்ஸ்ட் லேயர் ப்ரௌன்ஸ் போட்டுட்டோம். இப்போ இன்னொரு லேயர் காய்கறி கொடுப்பேன். ஏன் இந்த மாதிரி நம்ம லேயர் பை லேயர் போட்டோம்னா இந்த காய்கறியானது ரொம்ப ஈரப்பதத்தோடு இருக்கும். இந்த ஈரப்பதத்தை சமம் செய்யறதுக்கு தான் இந்த ப்ரௌன்ஸ். அட் த சேம் டைம் நைட்ரஜன், அந்த காய்கறி ஈரம் நைட்ரஜன் கொடுக்கும், இந்த ப்ரௌன்ஸ் கார்பனை கொடுக்கும். ஸோ நைட்ரஜன் ப்ளஸ் கார்பன் ஒரு நல்ல ஃபர்டிலைசராக இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தூள்லாம் நிறைய பாஸ்பரஸ் இருக்குது. அப்புறம் இந்த வாழைப்பழம் பாருங்கள், நம்ம சாப்பிட்ற வாழைப்பழத்தில் பொட்டாசியம் சத்து நிறைய இருக்குது. ஸோ இதை எல்லாமே நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதனோட ஃபீல்ஸை தான் கொடுக்கறதால இந்த சேம் கண்டென்ட் இந்த நியூட்ரிஷன் ரிச் கண்டென்ட் நம்ம செடிங்களுக்கு போய் சேரும். அதுவும் இல்லாமல் நம்ம இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக போடுறது இல்லைங்க. இதை நம்ம ஃபர்மெண்ட் பண்ணி இதை நல்லா டீகம்போஸ் ஆக்கி தான் கொடுக்குறோம். ஸோ எல்லாமே டுகெதர் நல்லா ஒர்க் ஆகும். இது இந்த பெங்களூர் கத்திரிக்காய் சொல்லணுங்க, அதோட பீல். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 3 days பீல்ஸ். இதில் கொஞ்சம் நம்ம வார்ம் வராத மாதிரி பார்த்துக்கிட்டோங்க. அதுக்காக தான் நம்ம இவ்வளோ ஹோல்ஸ் போடுறோம். அந்த கம்போஸ்ட் பீனில் நிறைய ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கோம். பாருங்கள், நம்ம பசங்க டாமினோஸில் வாங்கி சாப்பிட்டதெல்லாம் நான் எதையுமே விட மாட்டேங்க. இந்த ப்ரௌன் சட்டை இருந்ததுன்னா எதையுமே குப்பையில் போடுறது இல்லைங்க. நான் நல்லா வந்துட்டுருக்கு. நீங்கள் நம்ம கம்போஸ்டிங்கில் நம்ம எல்லோரும் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா, மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டோன்னா புழு வந்துடுங்க. அடிக்கடி எப்போனா நீங்கள் மாடிக்கு வரீங்களோ அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் செடியை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கம்போஸ்ட் பின்னை நோட் பண்ணிடுங்க. ரொம்ப வெட்டாக இருந்ததுன்னா என்ன பண்ணுங்கள், டக்குன்னு இந்த ப்ரௌன்ஸ் எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். நம்ம இந்த ப்ரௌன்ஸ் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னா அந்த ஈரத்தில் இதை அப்சர்வ் பண்ணி ரெண்டும் சேர்ந்து அட் த சேம் டைம் டீகம்போஸ் ஆகும். இருங்க, நான் இப்போ ஒரு 2 days பேக் செஞ்சு வச்சுருந்த கம்போஸ்ட் பின் காமிக்கிறேன். அப்போ ஒரு ஐடியா வரும். லாஸ்ட் வீக் நம்ம ரெடி பண்ண கம்போஸ்ட் பின். இப்போ இதை நான் இந்த பின் இதிலே போட்டேன்னா என்ன ஆகுதுன்னா, இந்த அடி வரலும் கிளறி கொடுக்க முடியலைங்க. ரொம்ப டஃப்பாக இருக்குது, கொஞ்சம் ஹார்டாகவே இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் கீழே கொட்டி ஒன்றா கலந்து அடியில் இருக்கிறது மேலேயும் மேலோட்டம் இருக்கிறது அடியிலையும், இதெல்லாம் வாழைத்தண்டு சரி. இப்போ ரொம்ப ஹாட்டாக இருக்குதுங்க கம்போஸ்ட் பின். இதில் ஆக்சுவலி இந்த மாதிரி நீங்கள் கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வார்ம்ஸ் வரவே வராது. இதுதாங்க சீக்ரெட். நான் செடி வளர்க்குறத விட ஐ கான்சன்ட்ரேட் மோர் ஆன் கம்போஸ்டிங். ஏன்னா ஒரு செடி வளர்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது உரம். அந்த உரத்தை நமக்கு எளிமையாக வீட்டிலேயே செய்யலாம். இது நான் போன பேட்ச் ஒரு கம்போஸ்ட்டை ஜலிச்சு வச்சுருந்தேன் இல்லைங்க, அதுலேருந்து மீதில் இந்த கம்போஸ்டெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ அது ஈஸியாக இப்போயும் அதை தான் இப்போ நான் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போது இந்த இதை எடுத்து இந்த கம்போஸ்ட் பார்ட்டிக்கல் எடுத்து இந்த நியூ பேட்சில் போட்டிங்கன்னா அது ஈஸியாக மக்க ஆரம்பிச்சிடும். இந்த பாருங்கள், இங்கே பாருங்கள், அந்த ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண கம்போஸ்ட்டை இதில் போட்டுக்கணும், மிக்ஸ் பண்ணி இதையும். ஸோ இல்லை இது இல்லாமல் ஃபர்தராகவும் இன்னும் ஃபியூச்சரில் வார்ம்ஸ் இல்லாமலும் பண்ணுறதுக்கு இந்த மிக்சிங் தாங்க ஒரு பில். எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இது சீக்கிரம் சூப்பர் ஃபாஸ்ட்டாக டீகம்போஸ்ட் ஆகும். அதனோட இப்போ கொஞ்சம் வெயில் வந்ததுன்னா கொஞ்சம் மோரோ தயிரோ தெளித்து, மோர் தெளித்து விட்டுட்டோன்னா டக்குன்னு டீகம்போஸ் ஆகிடும். பாருங்கள், இது லாஸ்ட் வீக்குது, இது இன்றைக்கி இந்த ஃப்ரைடே நம்ம போட்டது. இப்போ நம்ம இந்த மேலே ஒரு கம்போஸ்ட் போட்டோம் இல்லைங்களா, அதுக்காக இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இதில் நம்ம தண்ணியை ஆட் பண்ணுற தேவையே கிடையாது. இந்த காய்கறியிலேருந்தே நிறைய தண்ணி வெளிவரும்.
இப்போ இந்த லாஸ்ட் மந்த் நான் ரெடி பண்ண கம்போஸ்ட் வந்து ஆக்சுவலி இந்த பின்லேயும் ரெட்லேயும் ப்ளூலேயும் வச்சுருந்தேன். நேற்று மழை கொஞ்சம் இல்லாமல் இருந்ததுங்க, அதனால் ரெண்டுத்தையும் கொட்டி சேர்த்தி ஒரே பின்னில் அழுத்தி வச்சுருக்கேன். அதையும் காமிக்கிறேன் பாருங்க. இதில் கொஞ்சம் இதில் இதை நம்ம நல்லா வெயில் இருக்கும் பொழுது இது பாருங்கள், இது வந்து ஆக்சுவலி 2 பின்னில், இந்த ரெட் பின்லேயும் இதுலேயும் இருந்ததுலாம் ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் சன் ட்ரை பண்ணிவிட்டு லைட்டாக ரொம்ப மாய்ஸ்டாக இருக்கிறத ரெடியூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபுல் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போது என்னோடய நெக்ஸ்ட்டு பிளான் என்னென்னா, இதில் வந்து நம்ம கம்போஸ்ட் டீ எடுக்கலாங்க. ஒன்றும் இல்லை, மழை வரும் பொழுது இந்த கம்போஸ்ட் பின்க்கு அடியில் ஒரு கண்டெய்னர் வச்சுட்டோன்னா இதில் படுற அந்த மழை தண்ணியே நமக்கு ஒரு நல்ல நியூட்ரிஷன் ரிச் வாட்டரு. அந்த வார்மை ஆக்சுவலி நான் இதை வந்து இந்த பின்னை கொட்டும் பொழுது இந்த கம்போஸ்ட்டை சுற்றி அப்படியே ஒரு 10-20 காக்கா உட்காந்துருக்குங்க. எல்லாமே அந்த காக்காங்க இந்த வார்ம்ஸ் எல்லாம் அழகாக சாப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே நமக்கு பெஸ்ட்டு ஃபுட்டு ஃபார் பிளான்ஸ் வளர்க்குறத விட எவ்வளோ நியூட்ரிஷன் ரிச் ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்குறோன்றது தான் ரொம்ப நல்ல ஃபர்டிலைசர்ஸ். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறியை வச்சு ஈஸியாக நம்ம டைமை மட்டும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி தயாரித்தோன்னா செலவில்லாமல் மாடி தோட்டம் கண்டிப்பாக அமைக்கலாங்க. தேங்க்யூ. இது வந்து ரெடி ஆகும் பொழுது இப்படி தாங்க இருக்கும். இது 1 வீக் கழித்து இந்த மாதிரி தாங்க இருக்கும். இது பாருங்கள், 1 வீக் கழித்து இதை அதாவது கொஞ்சம் டீகம்போசிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு 1 மந்த் கழித்து இந்த மாதிரி ஆகிடுங்க. இதுக்கு எல்லாமே நம்ம செய்யக்கூடியது என்னென்னா, கரெக்டான ப்ரொபோர்ஷனேட்டில் ப்ரௌன்ஸும் க்ரீன்ஸும் ஆட் பண்ணணும். க்ரீன்ஸ் ரொம்ப அதிகமாக ஆகிடுச்சுன்னா நிறைய வார்ம் வச்சிடும். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ப்ரௌன்ஸ் போட்டு நல்லா ஏரேஷன் இருக்குது. இது 3த்தையும் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேங்க.